And this is the video on Introduction to FIFO Design. So in the video, let's discuss about the introduction and what is FIFO and how it works and wherever we are using FIFO. Okay, அந்த மாதிரி வந்து பார்ப்போம். So in the next videos, we will be designing the synchronous and asynchronous FIFO. Okay. So first இந்த FIFO அப்படின்னா என்னன்னு பார்த்துக்குவோம். FIFO அப்படின்றோட full form வந்து nothing but first in and first out. இதான் வந்து FIFOவோட full form. As the name suggests, FIFO என்ன பண்ண போகுதுன்னா ஒரு டேட்டா யூனிட்டாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ FIFO இஸ் நத்திங் பட் அ மெமரி யூனிட். ஸோ மெமரியாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஒரு ஸ்மால் பிட் சைஸ் ஆஃப் மெமரி தான், லைக் அன் 8 பைட் கொண்ட மெமரியாக இருக்கலாம். ஸோ ஒரு 8 டெப்த். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து 8 பைட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெமரியாக தான் இருக்க போகுது. ஸோ பெரிய மெமரிலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பஃபர். ஸோ 2 சிஸ்டம்க்கு நடுவில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பஃபராக தான் வந்து FIFO ஆக்ட் ஆக போகுது. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி அடுத்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த FIFO வந்து நம்மளோட மெமரி யூனிட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுது, டேட்டாவை ஸ்மூத்தன் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர்ட்லேருந்து நீங்கள் சிபியூக்கு வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். CPU நீட்ஸ் அ டேட்டா ஃப்ரம் யூஆர்ட். ஸோ யூஆர்ட் அப்படின்றது இட்ஸ் அ டேட்டா ரிசீவிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் மாடல். ஸோ மாடியூல் யூஆர்ட் இஸ் சென்டிங் இட்ஸ் டேட்டா டு CPU. ஸோ அட் த ஸ்பீட் ஆஃப் 50 மெகாஹெர்ட்ஸ். ஸோ யூஆர்ட்டோட கிளாக் ஸ்பீடு வந்து 50 மெகாஹெர்ட்ஸ். அதே சிபியோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 100 மெகாஹெர்ட்ஸ். ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுற டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் வென் தே ஸ்டார்ட் டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், it will be like it will making a collision or mismatch of data will be happening between them. ஸோ இங்கே வந்து 50 ஸ்பீடில் 50 பைட்ஸ் பர் செகண்டில் வந்து ஸ்பீடை வந்து அனுப்பிட்டு இருக்கும் டேட்டா. பட் இங்கே CPU ரிசீவ் பண்ணுறது இட் வில் பி லைக் எக்ஸ்பெக்டிங் 100 பைட்ஸ் பர் செகண்டில் வந்து இட் வில் பி எக்ஸ்பெக்டிங் டேட்டா. பட் அப்படின்றப்போ வந்து தேர் பி கொலிஷன். ஸோ 0 அனுப்புகிறப்போ 1ன்னு ரிசீவ் பண்ணலாம், 1 அனுப்புகிறப்போ 0ன்னு ரிசீவ் பண்ணலாம். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் வந்து நடக்கும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் we are going into FIFO. ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ நம்ம வந்து யூஆர்ட்லேருந்து FIFOக்கு டிசைனாக ரைட் பண்ணிடுவோம். லைக் நம்மளோட டேட்டாவை ரைட் பண்ணிடுவோம். ஸோ CPU FIFOலேருந்து ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ஸ்மூத். இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம FIFOட டிசைனை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ FIFO டிசைன் வில் பி லைக் திஸ். ஸோ இட்ஸ் அ ஹேண்ட் ரிட்டன் நோட், பட் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கணுன்றக்காக எடுத்தேன். ஸோ FIFOவில் 2 மெயின் கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து இட்ஸ் டெப்த். இன்னொன்று வந்து இட்ஸ் வித். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்லாட்ஸ் அண்ட் வித் பற்றி பார்த்தீங்கன்னா வித் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் ஸ்லாட். ஸோ இது என்னன்னா டெப்த் அப்படின்றது எத்தனை டேட்டா உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டெப்த்து. ஸோ எத்தனை டேட்டா வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது. வித் அப்படின்றது அந்த ஒரு டேட்டாவோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து 6 பிட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து 8 வந்து இங்கே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ டெப்த் 6 வித் FIFO டிசைன் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ரைட் எனேபிள், ரைட் டேட்டா, ரைட் பாயிண்டர், ரைட் கிளாக், ரைட் ரிசெட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரீட் எனேபிள், ரீட் கிளாக், ரீட் ரீசெட், ரீட் டேட்டா, ரீட் பாயிண்டர். ஸோ இதெல்லாம் இட்ஸ் மே ஃபீல் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் டு புட் ஆன் யுவர் மைண்ட். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இதை நம்ம பிரித்து எழுதணும்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ லெட் மீ ரைட் இட் ஃபார் யூ. ஸோ நம்ம வந்து இப்போ 2 பக்கம் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரைட் சைடு யார் நம்மளுக்கு, நம்ம அந்த இமேஜில் பார்த்த மாதிரி யூஆர்ட் தான் நம்மளோட ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே வந்து நம்ம ரீட் சைடும் வச்சுக்கலாம். ஸோ ரீடு வந்து யார் நம்மளுக்கு CPU. ஸோ இப்போ ரைட் சைடு என்ன பண்ண போகுதுன்னா டேட்டாவை வந்து FIFOவில் ரைட் பண்ண போகுது. யாருக்கு ரைட் பண்ண போகுது, ரெண்டுமே வந்து FIFOவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. FIFOக்கு ரைட் பண்ண போகுது. ஸோ ரைட் பண்ணணும் அப்படின்னா ரைட்டை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த ரைட் EN அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் ரைட் எனேபிள். ஸோ இந்த சிக்னல் எப்போல்லாம் வருதோ ரைட் டேட்டாவில் இருக்க டேட்டாவை நம்ம FIFOவில் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளி நம்ம அடுத்த இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரைட் டேட்டான்றது த டேட்டா தட் வி நீட் டு ரைட் ஆன் FIFO. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் பாயிண்டர்.
ஸோ ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர்னா இதுதான். ஸோ எல்லாமே முக்கியமானது தான். பட் இந்த ரைட் பாயிண்டர டிபெண்ட் பண்ணி தான் நம்ம FIFOவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரைட் பாயிண்டர் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் த ஃபிளாக் தட் டினோட்டிங் த கரண்ட் பாயிண்டர் ஆஃப் த FIFO. ஸோ இப்ப 8 டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்றேன்ல. இந்த டெப்த்ல எங்க எழுதணும் அப்படின்றது இந்த ரைட் பாயிண்டர் தான் சொல்லும். ஸோ இப்ப ரைட் பாயிண்டர் 0ல இருந்துச்சுன்னா, அங்க தான் வந்து டேட்டா வந்து ரைட் ஆகும். ரைட் பாயிண்டர எப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்றோமோ, அப்பதான் வந்து அடுத்த டேட்டா வந்து நம்மளால ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பாயிண்டர் இப்போ 0ல இருக்கு. ஸோ ரைட் எனேபிள் வந்துருச்சு. நம்ம வந்து ரைட் டேட்டா வந்து 0ல ரைட் பண்ணிட்டோம். ரைட் பண்ணோட்டியே வந்து நம்ம ரைட் பாயிண்டர வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும். +1 பண்ணணும். ஸோ அப்போ 1க்கு போயிரும். ஸோ அடுத்து எப்போ ரைட் எனேபிள் வருதோ, அப்போ ரைட் டேட்டாவ 1ல எழுதும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ ரைட் பாயிண்டர் வந்து இட்ஸ் அன் அட்ரஸ் பாயிண்டர் ஆஃப் த FIFO. ஓகேவா? ஸோ அடுத்து ரைட் கிளாக். ஸோ நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து அந்த இமேஜில பார்த்த மாரி யூஆர்ட்டோட கிளாக் ஸ்பீட் 50 மெகாஹெர்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிளாக் இன்புட்டா வரும். ஸோ அதே மாரியே நம்மளோட ஆ யாஹ் நம்மளோட ரைட் ரீசெட்டும் இருக்கும். ரைட் கிளாக்கும் வந்து நம்மளோட யூஆர்ட் சைடு கிளாக் வந்து குடுக்கும். அதே மாரியே வந்து ரீட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாரி தான் இருக்கும். ரீடு கிளாக்கு, ரீசெட் வந்து இருக்கும். மிச்சம் 3 யாரு? ரீட் எனேபிள் இருக்கும். அடுத்து வந்து ரீட் டேட்டா இருக்கு. அதே மாரி ரீட் பாயிண்டர் இருக்கு. ஸோ இந்த 3 விஷயமுமே இருக்கும். ஸோ ரீட் டேட்டான்றது நம்மளுக்கு அவுட்புட்ல வர டேட்டா. அதான் ஆரோ இந்த பக்கம் இருக்கு. ஸோ ரீட் பாயிண்டர் வந்து எந்த இடத்துலேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இதான் வந்து ரீட் சைட்ல இருக்க பேராமீட்டர்ஸ். ஸோ நவ் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்த வச்சு தான் நம்மளோட FIFO வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்கான அக்யூரசி வந்து குடுக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் எம்ப்டி இந்த முக்கியமான 2 ஃபிளாக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த FIFOல வந்து ரைட் பண்றீங்க. ஸோ இங்க 8 டெப்த் இருக்குது. ஸோ 8லையுமே நான் ஃபுல்லா ரைட் பண்ணிட்டேன். ஆனா நான் ரீடே பண்ணல. 8 டேட்டா வந்து நான் ரீடே பண்ணல. ஸோ அடுத்து 9த் டேட்டா இன்புட்டா வந்து ரைட் ஆகுறப்ப, நான் ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ரீடே பண்ணல. சப்போஸ் நான் ரைட் பண்ணா, ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து அழிச்சு தான் நான் எழுதணும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில், வி ஹேவ் டு ஸ்டாப் த ரைட் ப்ராசஸ். நம்ம ரைட்ட வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அன்டில் வி ஆர் ரீடிங் த டேட்டா. சப்போஸ் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து அடுத்த டேட்டா போய்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்? ஒரு பிட் ஆஃப் அட்ரஸிங்க வந்து கூட்டுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சி ஹியர். இப்போ வந்து இதான் நம்மளோட நார்மலான அட்ரஸிங் 000ன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து 8 டெப்த் வந்து யூஸ் பண்றோம். 8 டெப்த் இருக்கப்ப நம்ம 000, 001 அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிட்ட வந்து கூட்ட போறோம். முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா 0 போட்டுக்கிறோம். ஸோ அப்ப என்ன ஆகும்? 8 டேட்டா வந்து இப்படியே நம்ம எழுதுறப்ப, கடைசியில 111ன்னு வரும். 0 இருக்கும் இங்க. ஸோ அடுத்து 9த் டேட்டா வர்றப்ப, இங்க +1 ஆகும்ல. +1 ஆகுறப்ப என்ன ஆகும்? இது வந்து 100ன்னு ஆயிரும். 100ன்னு ஆயிரும். அப்ப திருப்பி இந்த இடத்துல ரைட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இங்க ஃபர்ஸ்ட் டேட்டா 1ன்னு இருந்துச்சுன்னா, நம்ம ரைட் பண்ணாத அப்படின்னு சொல்லிருவோம். சப்போஸ் 1ஆ இல்ல 0வா இருக்குன்னா, நம்ம ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா வந்து நம்ம ஏசிங்க்ரனஸ் டேட்டா டிசைன்ல வந்து நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் தட் இஸ் த சிம்பிள் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ யூஆர்ட்லேருந்து FIFOக்கு நம்ம டேட்டாவ எழுதுறோம். ஸோ FIFOலேருந்து CPU ரீட் பண்ணிக்கிறது. ஸோ இதான் நடக்குது. ஸோ ஃபுல் ஆச்சுன்னா, நம்ம ஃபுல் அப்படின்ற ஃபிளாக ஹை பண்ணுவோம். சப்போஸ் ஃபுல் ஆகல, எம்ப்டியா இருக்கு அப்படின்னா, எம்ப்டின்ற ஃபிளாக வந்து நம்ம ஹைல வைப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து இந்த ஃபுல் எம்ப்டி அப்படின்ற ஃபிளாக பத்தி டீட்டெயில்டா டிசைன் பண்றப்ப நம்ம பார்ப்போம். அடுத்ததுல வி வில் பி சீயிங் இன்டு சிங்க்ரோனஸ் அண்ட் ஏசிங்க்ரோனஸ் டிசைன். தேங்க் யூ.